ஓம் சாந்தி. 6/5/2026. இனிமையான குழந்தைகளே, எப்பொழுது நீங்கள் முழுமையாக தூய்மையாகிறீர்களோ அப்பொழுதுதான் பாபா உங்களின் சமர்ப்பணத்தை அங்கீகாரம் செய்வார். தனது மனதை கேளுங்கள். நாம் எந்த அளவு தூய்மையாகி இருக்கிறோம்? கேள்வி: குழந்தைகள், நீங்கள் இப்பொழுது மிக மகிழ்ச்சியோடு தந்தையின் மீது பலியாகிறீர்கள். ஏன்? பதில்: ஏனென்றால் நீங்கள் அறிவீர்கள், இப்பொழுது பலி ஆவோம் என்றால் பாபா 21 பிறவிகளுக்கு சமர்ப்பணமாகிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு இதுவும் தெரியும். இப்பொழுது இந்த அழிவற்ற ருத்ர ஞான யஜ்யத்தில் மனிதர்கள் அனைவருமே அர்ப்பணமாக வேண்டும். ஏனென்றால் நீங்கள் முதலிலேயே மகிழ்ச்சியுடன் உங்களின் உடல், மனம், செல்வம் அனைத்தையும் அர்ப்பணம் செய்து பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்கிறீர்கள். பாடல்: முகத்தை பார்த்துக்கொள் மனிதா. ஓம் சாந்தி. சிவபகவான் வாக்கு: நிச்சயமாக தம்முடைய குழந்தைகளுக்கு தான் ஞானம் கற்றுத்தருகிறார், அதாவது ஸ்ரீமத் தருகிறார். ஹே குழந்தைகளே அல்லது ஹே பிராணிகளே, ஷரீரத்திலிருந்து பிராணன் வெளியேறி விடுகிறது அல்லது ஆத்மா வெளியேறி விடுகிறது. இரண்டும் ஒரே விஷயம்தான். ஹே பிராணி அல்லது ஹே குழந்தாய், நீ பார்த்திருக்கிறாய் எனது வாழ்க்கையில் எவ்வளவு பாவங்கள் இருந்தன மற்றும் எவ்வளவு புண்ணியங்கள் இருந்தன. கணக்கோ சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்க்கையில் அரை கல்பம் புண்ணியம், அரை கல்பம் பாவம் நடைபெறுகிறது. புண்ணியத்தின் ஆஸ்தி தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. அவரை ராம் என்று சொல்கின்றனர். ராம் என்று நிராகாரர் தான் அழைக்கப்படுகிறார். சீதையின் ராமரை சொல்வது இல்லை. ஆக இப்பொழுது இங்கு வந்து பிரம்மாவின் வாய்வழி பிராமணராக ஆகியிருக்கிற குழந்தைகள் உங்களுடைய புத்தியில் வந்துள்ளது. நிச்சயமாக அரை கல்பம் நாம் புண்ணிய ஆத்மாவாகவே இருந்தோம். பிறகு அரை கல்பம் பாவ ஆத்மாவாக ஆனோம். இப்பொழுது புண்ணிய ஆத்மாவாக ஆக வேண்டும். எந்த அளவிற்கு புண்ணிய ஆத்மாவாக ஆகி இருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் தங்களின் மனதை கேட்க வேண்டும். பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாவாக எப்படி ஆவோம் என்பதை பாபா புரிய வைத்துள்ளார். யஜ்யம், தவம் முதலியவற்றினால் நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக ஆக மாட்டீர்கள். அது பக்தி மார்க்கம். இதனால் எந்த ஒரு மனிதரும் புண்ணிய ஆத்மாவாக ஆவது இல்லை. இப்பொழுது குழந்தைகள் புரிந்து கொண்டீர்கள். நாம் புண்ணிய ஆத்மாவாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். அசுர வழிமுறையினால் பாவ ஆத்மா ஆகியே ஏணிப்படியில் இறங்கியே வந்துள்ளோம். எத்தனை முறை நாம் புண்ணிய ஆத்மாவாக ஆகிறோம் மற்றும் சுகத்தின் ஆஸ்தியை பெறுகிறோம், இது யாருக்கும் தெரியாது. அந்த தந்தையை அனைவரும் நினைவு செய்கிறார்கள். அவரைதான் பரமபிதா பரமாத்மா என சொல்கின்றனர். பிரம்மா, விஷ்ணு, சங்கரை பரம ஆத்மா என சொல்ல மாட்டார்கள். வேறு யாரையும் பரமாத்மா என சொல்ல முடியாது. இந்த சமயம் நீங்கள் பிரஜாபிதா பிரம்மா என சொல்கிறீர்கள். ஆனால் பிரஜாபிதாவை ஒரு பொழுதும் பக்தியில் நினைவு செய்வது இல்லை. அனைவருமே நிராகார தந்தையை தான் நினைவு செய்கிறார்கள். ஓ இறை தந்தையே, ஓ பகவானே என்ற சொல்லை தான் வெளிப்படுத்துகிறார்கள். ஒருவரை மட்டுமே நினைவு செய்கிறார்கள். மனிதர்கள் தங்களை இறை தந்தை என சொல்லிக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு ஷரீரத்தின் பெயர் உள்ளதுதானே. பிரம்மா, விஷ்ணு, சங்கரும் கூட தங்களை இறை தந்தை என சொல்லிக்கொள்ள முடியாது. ஒரே ஒரு இறை தந்தைக்கு மட்டுமே அவருடைய ஷரீரம் கிடையாது. பக்தி மார்க்கத்திலும் கூட சிவனுக்கு அதிகமாக பூஜை செய்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள்,
சிவபாபா இந்த சரீரத்தின் மூலம் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஹே குழந்தைகளே என்று எவ்வளவு அன்போடு கூறுகிறார், புரிந்து கொண்டிருக்கிறார். நான் அனைவருக்கும் தூய்மை ஆக்குபவராக சத்கதி அளிக்கும் வள்ளலாக உள்ளேன். மனிதர்கள் தந்தைக்கு புகழ் பாடுகிறார்கள், ஆனால் அவர்களுக்கு 5000 ஆண்டிற்கு பிறகு அவர் வருவார் என்பது தெரியாது. நிச்சயமாக எப்பொழுது கலியுகத்தின் கடைசி சமயமோ அப்பொழுதுதான் வருவார். இப்பொழுது கலியுகத்தின் கடைசி என்பதால் நிச்சயமாக அவர் வந்துள்ளார். உங்களுக்கு கிருஷ்ணர் கற்பிக்கவில்லை, ஸ்ரீமத் கிடைக்கிறது. ஆனால் ஸ்ரீமத் ஒன்றும் கிருஷ்ணருடையது அல்ல. கிருஷ்ணரின் ஆத்மாவும் கூட ஸ்ரீமத் மூலம் மீண்டும் தேவதையாக ஆகியிருந்தது. பிறகு 84 பிறவிகள் எடுத்து இப்பொழுது நீங்கள் அசுர வழியில் செல்பவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். தந்தை கூறுகிறார், எப்போது உங்களுடைய 84 பிறவியின் சக்கரம் முடிவடைகிறதோ அப்போதுதான் நான் வருகிறேன். நீங்கள் ஆரம்பத்தில் வந்தீர்கள், இப்பொழுது கடைசி இற்றுப்போன நிலையில் இருக்கிறீர்கள். மரம் முழுமையாக உளுத்து போய் விடுகிறது என்றால் முழு மரமும் அப்படியே ஆகிவிடுகிறது. பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் தமோ பிரதானமாக ஆவதால் அனைவரும் தமோ பிரதானமாக தான் ஆகிவிட்டுள்ளனர். இது மனித சிருஷ்டியின் பலவித தர்மங்களின் மரமாகும். இதை தலைகீழான மரம் என சொல்கிறார்கள். இதன் விதை மேலே உள்ளது. இந்த விதையிலிருந்துதான் முழு மரமும் வெளிப்படுகிறது. மனிதர்கள் சொல்லவும் செய்கிறார்கள் இறை தந்தை என்று. ஆத்மா சொல்கிறது, ஆத்மாவின் பெயர் ஆத்மாதான். ஆத்மா ஷரீரத்தில் வருகிறது என்றால் ஷரீரத்திற்கு பெயர் வைக்கப்படுகிறது. விளையாட்டு நடைபெறுகிறது. ஆத்மாக்களின் உலகத்தில் விளையாட்டு நடைபெறுவது இல்லை. விளையாட்டிற்கான இடமே இதுதான். நாடகத்தில் ஒளி முதலிய அனைத்தும் இருக்கும். மற்றபடி எங்கே ஆத்மாக்கள் வசிக்கின்றனரோ அங்கே சூரியன் சந்திரன் கிடையாது. அங்கே நாடகத்தின் விளையாட்டு நடைபெறுவது இல்லை. இரவு பகல் இங்கேதான் இருக்கும். சூக்ஷ்மவதனம் மற்றும் மூலவதனத்தில் இரவு பகல் என்பது கிடையாது. இதுதான் கர்மக்ஷேத்திரம். இதில் மனிதர்கள் நல்ல கர்மமும் செய்கிறார்கள், கெட்ட கர்மமும் செய்கிறார்கள். சத்யுக திரேதா யுகத்தில் நல்ல கர்மங்கள் இருக்கும். ஏனென்றால் அங்கே 5 விகாரங்கள் என்ற ராவணனுடைய ராஜ்யமே கிடையாது. பாபா வந்து கர்மம் அகர்மம் விகர்மத்தின் ரகசியத்தை சொல்கிறார். கர்மம் செய்துதான் ஆக வேண்டும். இது கர்மக்ஷேத்திரம். சத்யுகத்தில் மனிதர்கள் என்ன காரியம் செய்கிறார்களோ அது அகர்மம். அங்கே ராவண ராஜ்யமே கிடையாது. அது சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சமயம் சொர்க்கமும் கிடையாது. சத்யுகத்தில் ஒரு பாரதம் மட்டுமே இருந்தது. வேறு எந்த ஒரு கண்டமும் கிடையாது. சொர்க்கத்தை படைக்கும் இறை தந்தை என சொல்கின்றனர் என்றால் தந்தை நிச்சயமாக சொர்க்கத்தை தான் படைப்பார். இதை அனைத்து தேசத்தை சார்ந்தவர்களும் அறிவார்கள். பாரதம் புராதன தேசம். முதலில் பாரதம் மட்டுமே இருந்தது. இதை யாரும் அறிந்திருக்கவில்லை. இப்போதோ இல்லை அல்லவா? இது 5000 ஆண்டுகளின் விஷயம்தான். சொல்லவும் செய்கிறார்கள். கிறிஸ்துவிற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன் பாரதம் சொர்க்கமாக இருந்தது. படைப்பவர் நிச்சயமாக படைப்புகளை படைப்பார். தமோ பிரதான புத்தி இருக்கிற காரணத்தால் இவ்வளவு கூட புரிந்து கொள்வது இல்லை. பாரதம்தான் அனைத்திலும் உயர்ந்த கண்டம். மனித சிருஷ்டியின் முதல் வம்சாவளி. இதுவும் உருவாக்கப்பட்டுள்ள நாடகம். பணக்காரர்கள் ஏழைகளுக்கு உதவுகிறார்கள். இதுவும் நடைபெற்று வந்துள்ளது. பக்தி மார்க்கத்திலும் கூட பணக்காரர்கள்
பணக்காரர்கள் ஏழைகளுக்கு தானம் செய்கிறார்கள். ஆனால் இது தூய்மையற்ற உலகமாகவே உள்ளது. யார் என்ன தானம் செய்தாலும் தூய்மையற்றவர்கள்தான் செய்கிறார்கள். யாருக்கு தானம் செய்கின்றனரோ அவர்களும் தூய்மை இல்லாதவர்கள். தூய்மை இல்லாதவர்கள் தூய்மையற்றவர்களுக்கு தானம் செய்கின்றனர். அதன் பலனாக என்ன பெறுவார்கள்? எவ்வளவுதான் தானம் புண்ணியம் செய்து வந்திருந்த போதிலும் பிறகும் கீழே இறங்கியே வந்துள்ளனர். பாரதம் போன்ற தானம் செய்யும் கண்டம் வேறு எதுவும் கிடையாது. இந்த சமயம் உங்களிடம் உள்ள உடல், மனம், செல்வம் அனைத்தையும் இதில் அர்ப்பணம் செய்கிறீர்கள். இது ராஜஸ்வ அஸ்வமேத அவினாஷி ருத்ரஞான யஜ்யம் என சொல்லப்படுகிறது. ஆத்மா சொல்கிறது, இந்த பழைய சரீரத்தை கூட இங்கே பலி பொருளாக அர்ப்பணம் செய்துவிட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அறிவீர்கள், முழு உலகத்தின் மனிதர்கள் அனைவரும் இதில் அர்ப்பணமாகி விடுகிறார்கள். அதனால் நாம் ஏன் மகிழ்ச்சியுடன் தந்தையின் மீது பலியாக கூடாது? ஆத்மா அறிந்துள்ளது, நாம் பாபாவை நினைவு செய்கிறோம், சொல்லியும் வந்துள்ளோம். பாபா, நீங்கள் எப்போது வருகிறீர்களோ நாங்கள் சமர்ப்பணம் ஆகிவிடுவோம். ஏனென்றால் நாங்கள் சமர்ப்பணம் ஆவதால் தாங்கள் பிறகு 21 பிறவிகளுக்கு சமர்ப்பணமாகி விடுவீர்கள். இது வியாபாரமாகும். நாங்கள் உங்கள் மீது அர்ப்பணமாகிறோம் என்றால் நீங்களும் கூட 21 முறை அர்ப்பணமாகி விடுகிறீர்கள். பாபா கூறுகிறார், எதுவரை ஆத்மா நீங்கள் தூய்மையாக ஆகவில்லையோ அதுவரை நான் உங்கள் பலியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தந்தை கூறுகிறார், என்னை மட்டுமே நினைவு செய்வீர்கள் என்றால் ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும். பாபாவை மறந்ததால் நீங்கள் எவ்வளவு தூய்மை இல்லாமல் மற்றும் துக்கம் நிறைந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள். எனவே என்னிடம் சரணடைகிறீர்கள். இப்பொழுது ராவணன் மூலம் 63 பிறவிகளின் துக்கமுடையவர்கள் ஆகிவிட்டீர்கள். ஒரு சீதையின் விஷயம் அல்ல, மனிதர்கள் அனைவருமே சீதைகள். ராமாயணத்திலோ கதை எழுதி வைத்துள்ளனர். சீதையை ராவணன் சோகவனத்தில் வைத்தான். உண்மையில் இந்த விஷயமெல்லாம் இந்த சமயத்திற்கானது. அனைவரும் ராவணன், அதாவது 5 விகாரங்களின் சிறையில் உள்ளார்கள். அதனால் துக்கத்தில் அழைக்கின்றனர், எங்களை இதிலிருந்து விடுவியுங்கள். ஒருவருடைய விஷயம் கிடையாது. பாபா புரிய வைக்கிறார், முழு உலகமும் ராவணனுடைய சிறையில் உள்ளது. ராவண ராஜ்யம் அல்லவா? ராமராஜ்யம் வேண்டும் என சொல்கிறார்கள். காந்தியும் கூட சொன்னார், ராமராஜ்யம் வேண்டும் என்று. சந்நியாசிகள் ஒரு பொழுதும் இது போல சொல்ல மாட்டார்கள். இந்த சமயம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டும் இல்லை, மற்ற கிளைகள் உள்ளன. சத்யுகம் இருந்தது, ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. இப்பொழுது அந்த பெயரே மாறிவிட்டுள்ளது. தங்களின் தர்மத்தை மறந்து பிறகு மற்ற தர்மங்களில் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் வந்து எவ்வளவு இந்துக்களை தங்களின் தர்மத்தில் மாற்றிவிட்டுள்ளனர். கிறிஸ்தவ தர்மத்திலும் கூட அநேகர் மாறிவிட்டுள்ளனர். அதனால் பாரதவாசிகளின் ஜனத்தொகை குறைந்து விட்டுள்ளது. இல்லை என்றால் பாரதவாசிகளின் மக்கள் தொகை அனைவரை காட்டிலும் அதிகமாக இருக்க வேண்டும். அநேக தர்மங்களில் மாறிவிட்டுள்ளனர். பாபா கூறுகிறார், உங்களுடைய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் அனைத்திலும் உயர்ந்ததாகும். சதோ பிரதானமாக இருந்தவர்கள்தான் இப்பொழுது மாற்றமடைந்து பிறகு தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளனர். இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஞானக்கடல் பதித்த பாவனர் என யாரை அழைக்கின்றனரோ அவரே நம்முன் அமர்ந்து பாடம் சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். அவர் ஞானக்கடல், அன்பு கடலாக உள்ளார். கிறிஸ்துவிற்கு இது போல
புகழ் பாட மாட்டார்கள். கிருஷ்ணர் ஞானக்கடல், பதீத பாவனர் என சொல்லப்படுவது இல்லை. கடல் ஒன்றுதான் இருக்கும். நாலாபுறமும் சுற்றிலும் கடல்தான் உள்ளது. இது மனித சிருஷ்டியின் நாடகம். இதில் அனைவருக்கும் அவரவருக்கான நடிப்பு உள்ளது. தந்தை கூறுகிறார், எனது காரியம் அனைத்திலிருந்தும் தனிப்பட்டது. நான் ஞானக்கடலாக இருக்கிறேன். என்னைதான் நீங்கள் பதீத பாவனா என்று அழைக்கிறீர்கள். பிறகு லிபரேட்டர் என்று சொல்கிறீர்கள். எதில் இருந்து விடுவிக்கிறார்? இதையும் யாரும் அறிந்திருக்கவில்லை. நீங்கள் அறிவீர்கள். நாம் சத்தியுக திரேதாயுகத்தில் மிகுந்த சுகத்துடன் இருந்தோம். அது ஸ்வர்க்கம் என்று சொல்லப்பட்டது. இப்போதோ நரகமாக உள்ளது. அதனால் அழைக்கின்றனர். துக்கத்திலிருந்து விடுவித்து சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள். துறவிகள் ஒரு பொழுதும் சொல்ல மாட்டார்கள், இன்னார் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று. அவர்கள் பிறகு சொல்கிறார்கள், நிர்வாண தாமத்திற்கு சென்று விட்டார் என்று. வெளிநாடுகளிலும் பரலோக பதவியை அடைந்து விட்டனர் என்று சொல்கிறார்கள். இறை தந்தையிடம் சென்று விட்டதாக நினைக்கிறார்கள். இறை தந்தை என சொல்கிறார்கள். நிச்சயமாக சொர்க்கத்தை படைக்கும் இறை தந்தை என்று கூறுகிறார்கள் என்றால் சொர்க்கம் இருந்தது, இப்போது இல்லை. பிறகு நரகத்திற்கு வருகிறோம், பிறகு சொர்க்கம் வர வேண்டும். இறை தந்தை இங்கே வந்து சொர்க்கத்தை உருவாக்க வேண்டியுள்ளது. சூக்ஷ்மவதனம் மூலவதனம் ஒன்றும் சொர்க்கம் கிடையாது. நிச்சயமாக பாபாதான் வர வேண்டியுள்ளது. தந்தை கூறுகிறார், நான் இயற்கையின் ஆதாரத்தை எடுத்துக்கொள்கிறேன். எனது ஜென்மம் மனிதர்களுடையது போல கிடையாது. நான் கர்ப்பத்தில் வருவது கிடையாது. நீங்கள் அனைவரும் கர்ப்பத்தில் வருகிறீர்கள். சத்தியுகத்தில் கர்ப்ப மாளிகை இருக்கும். ஏனென்றால் அங்கே எந்த பாவ கர்மமும் நடப்பது இல்லை தண்டனை பெறுவதற்கு. அதனால் அதற்கு கர்ப்ப மாளிகை என சொல்லப்படுகிறது. இங்கே பாவ கர்மங்களை செய்கிறார்கள், அதற்காக தண்டனை பெற வேண்டியுள்ளது. அதனால் கர்ப்ப ஜெயில் என சொல்லப்படுகிறது. இங்கே ராவண ராஜ்யத்தில் மனிதர்கள் பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இது பாவ ஆத்மாக்களின் உலகம், அது புண்ணிய ஆத்மாக்களின் உலகம், சொர்க்கம். அதனால்தான் கிருஷ்ணர் ஆல இலை மீது வந்ததாக சொல்லப்படுகிறது. இதை கிருஷ்ணரின் மகிமையாக காட்டுகிறார்கள். சத்யுகத்தில் கர்ப்பத்தில் துக்கம் ஏற்படுவது இல்லை. பாபா கர்மம் அகர்மம் விகர்மத்தின் நிலையை புரிய வைக்கிறார். இதை பற்றிய சாஸ்திரமாக கீதை உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதில் பகவான் வாக்கு என்பதற்கு பதிலாக கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டுள்ளனர். இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தியை அடைகிறோம். இப்பொழுது பாரதம் ராவணனால் சாபமிடப்பட்டுள்ளது. அதனால் துர்கதி ஏற்பட்டுள்ளது. இந்த பெரிய சாபம் கூட நாடகத்தில் விதிக்கப்பட்டுள்ளது. பாபா வந்து வரம் தருகிறார். நீண்ட ஆயுளுடையவர்கள், புத்திர பாக்கியம் உடையவர்கள், செல்வம் நிறைந்தவர்கள் ஆகுக. அனைத்து சுகங்களின் ஆஸ்தியை தருகிறார். உங்களுக்கு வந்து படிப்பு சொல்லி தருகிறார். அந்த படிப்பின் மூலம் நீங்கள் தேவதை ஆகிறீர்கள். இந்த புதிய படைப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிரம்மா மூலமாக உங்களை பாபா தம்முடையவர்களாக ஆக்குகிறார். பிரஜாபிதா பிரம்மா என்று பாடப்படுகிறது. நீங்கள் அவருடைய குழந்தைகள். பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகளாக ஆகி இருக்கிறீர்கள். தாத்தாவிடமிருந்து ஆஸ்தியை தந்தை மூலமாக பெறுகிறீர்கள். இதற்கு முன்பும் கூட பெற்றிருக்கிறீர்கள். இப்பொழுது மீண்டும் பாபா வந்திருக்கிறார். தந்தையின் குழந்தைகளோ பிறகு தந்தையிடம் செல்ல வேண்டும். அதனால் பாடப்படுகிறது, பிரஜாபிதா பிரம்மா மூலம் மனித சிருஷ்டியின் உருவாக்கம் நடைபெறுகிறது.
ஆக இது அங்கேதான் நடைபெறும் அல்லவா? ஆத்மாவின் சம்பந்தத்தில் நாம் சகோதர சகோதரர்கள் என்று சொல்வார்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாவதால் சகோதர சகோதரிகளாகிறீர்கள். நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைந்திருந்தீர்கள். இப்பொழுதும் கூட தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். சிவபாபா கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும். நினைவு செய்வதன் மூலம்தான் நீங்கள் தூய்மையாக ஆவீர்கள். வேறு எந்த ஒரு உபாயமும் கிடையாது. தூய்மையாகாமல் நீங்கள் முக்தி தாமத்திற்கு செல்லவும் முடியாது. ஜீவன் முக்தி தாமத்தில் முதலில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. பிறகு வரிசைப்படியாக மற்ற தர்மங்கள் வந்தன. பாபா கடைசியில் வந்த அனைவரையும் துக்கங்களிலிருந்து விடுவிக்கிறார். அவர் லிபரேட்டர் என்று அழைக்கப்படுகிறார். தந்தை கூறுகிறார், நீங்கள் என்னை மட்டும் நினைவு செய்வீர்கள் என்றால் உங்கள் பாவங்கள் பஸ்மமாகிவிடும். அழைக்கிறீர்கள், பாபா வாருங்கள், எங்களை தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குங்கள் என்று ஆசிரியரோ படிப்பு சொல்லித் தருகிறார். இதில் வித்தை ஏதும் செய்கிறாரா என்ன? தந்தையாகிய ஞானக்கடல்தான் வந்து ஞானத்தை தருகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, கர்மம், அகர்மம் மற்றும் விகர்மத்தின் நிலையை அறிந்து கொண்டு இப்பொழுது எந்த ஒரு பாவ கர்மத்தையும் செய்யாமல் இருக்க வேண்டும். காரியம் செய்து கொண்டே விகாரங்களை தியாகம் செய்வதுதான் விகர்மங்களிலிருந்து தன்னை பாதுகாப்பதாகும். இரண்டாவது, நமது சமர்ப்பணத்தை பாபா ஏற்றுக்கொள்ள வேண்டும் அளவிற்கு முழுமையாக தூய்மையாக வேண்டும். தூய்மை அடைந்து தூய்மையான உலகிற்கு செல்ல வேண்டும். உடல், மனம், செல்வம் அனைத்தையும் இந்த யஜ்யத்தில் அர்ப்பணம் செய்து பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். வரதானம்: ஞானத்தின் ஒளி சக்தியின் மூலம் தடைகளை அழித்து விடக்கூடிய மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆகுக. பக்தி மார்க்கத்தில் விநாயகரை விக்ன விநாசக் என்று சொல்லி பூஜை செய்கிறார்கள். அதோடு அவரை மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் வித்யாபதி என்றும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஆக எந்த குழந்தைகள் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராக ஆகிறார்களோ அவர்கள் ஒரு பொழுதும் தடைகளில் தோற்று போக மாட்டார்கள். ஏனென்றால் ஞானம் என்பது ஒளி சக்தி என சொல்லப்படுகிறது. இதன் மூலம் இலக்கை சென்றடைவது எளிதாகி விடுகிறது. இது போல யார் தடைகளை வென்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பாபாவுடன் கூட எப்பொழுதும் இணைந்த நிலையில் இருந்து ஞானத்தை சிந்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் ஒரு பொழுதும் தடைகளிடம் தோல்வியடைய முடியாது. ஸ்லோகன்: உள்ளும் புறமும் உள்ள தீயவை அனைத்தையும் முழுமையாக உயில் செய்து விட்டீர்கள் என்றால் மனதைரியம் வந்துவிடும். அவ்யக்த சமிஞ்சை எப்பொழுதும் ஆடாத அசையாத ஒரே நிலையை அனுபவம் செய்யுங்கள். இப்பொழுது அனுபவியாகி மற்றவர்களையும் ஆடாத அசையாதவராக ஆக்குவதற்கான அனுபவம் செய்விப்பதற்கான சமயமாகும். இப்பொழுது விளையாடுவதற்கான சமயம் முடிந்து விட்டது.
சதா சக்திசாலியாகி பலமற்ற ஆத்மாக்களை சக்திசாலிகளாக ஆக்கிக் கொண்டே செல்லுங்கள். உங்களிடம் சக்தியற்ற தன்மையின் சம்ஸ்காரம் இருக்குமானால் மற்றவர்களையும் சக்தியற்றவர்களாக ஆக்கிவிடுவீர்கள். ஞானத்தின் ஒவ்வொரு கருத்துகளின் அனுபவியாவதற்காக தனிமையை விரும்புபவராகுங்கள். ஏகாகிரதாவின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். ஓம் சாந்தி.